அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று மஸ்ஜித் அல் அப்துல் ரஸாக் பள்ளியில் 68வது குர்ஆன் தஃப்சீர் மற்றும் மாதாந்திர தமிழ் பயான் நடைபெற உள்ளது. இன்றைய தஃப்சீர் மற்றும் பயானை உரையாற்ற இருப்பவர் சிங்கப்பூர் பென்குலன் பள்ளியின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி கலீல் அஹமது ஹசனி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் வழமை போல் இன்றும் மதிய உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. சிறிய மாற்றம் என்னவென்றால், இன்று பரிமாறுவதற்கு பதிலாக இன்று உணவு பாக்கெட் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். இன்றைய 68வது குர்ஆன் தஃப்சீர் மற்றும் தமிழ் பயானை உரையாற்ற மௌலவி கலீல் அஹமது ஹசனி அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والشكر لله والثناء لله والفضل لله والكرم لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تبارك وتعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج، تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالعهن ولا يسأل حميم حميما يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும்
ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் சையீதுல் கௌனைன் சையீதுல் அம்பியா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ரஹ்மத்தும் ஆஃபியத்தும் சலாமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பிரியார்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய கருணையினால் 68வது தஃப்சீர் தமிழ் பயான், அல்லாஹுடைய மகத்தான கருணை, அல்லாஹு அக்பர். இது சாதாரண ஒரு முயற்சி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டு பலனடைந்தார்களோ, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த பயானில் கலந்து கொண்டதின் காரணமாக உணர்வு ஏற்பட்டு சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த எல்லா பலன்களும் பயன்களும் நன்மைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்தான கருணையினால் இதை ஏற்பாடு செய்பவர்கள், இதற்காக துஆ செய்பவர்கள், பங்களிப்பவர்கள், உதவி செய்பவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும். இது சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்த இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் இறந்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும், எல்லாம் துண்டிச்சிரும், 3 விஷயத்தை தவிர. ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். இரண்டாவது இல்முன் யன்தஃபிஉ பிஹி, பிரயோஜனமுள்ள கல்வி. இதான் பிரயோஜனமுள்ள பலன் தரக்கூடிய பயன் தரக்கூடிய கல்வி. மூணாவது அல் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, துஆ செய்யக்கூடிய குழந்தை. இந்த 3 தவிர பாக்கி எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. அப்போ இரண்டாவது விஷயம் இந்த பயன் தரக்கூடிய பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி. அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணியமானவர்களே, இன்றைய தஃப்சீர் சூரால் மஆரிஜ். மஆரிஜ் என்றால் உரூஜ், ஏறுதல். உரூஜ்னா ஏறுதல். அதுல வந்ததான் மேராஜ். மேராஜ்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் சொன்னாங்கல்ல, ஏறி போனாங்க, அதுக்கு தான் மேராஜ். இந்த சூரால் மேராஜ், சூரத்துல் மஆரிஜ், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலவிதமான பிரயோஜனங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் ஆயத்தில் سأل سائل بعذاب واقع. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة. سأل سائل, கேட்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள். எதை கேட்கிறாங்க? வேதனையே கேட்கிறாங்க. வேதனை வரும் வரும்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வுடைய வேதனை எப்போ வரும்? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் கிண்டலுக்காக, கேலிக்காக, அல்லாஹ்வையும் ரசூலையும் கேலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனை வரும் வருங்கிறீங்களே, எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ. அந்த வேதனை வந்துடுச்சின்னு சொன்னா, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேதனை வந்துடுச்சின்னா தடை செய்பவர்கள் யாருமே இல்லை, யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ்
தண்டிக்க நினைச்சிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹு வ மா யும்சிக் ஃபலா முர்சில லஹு. அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுக்க நினைத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ரஹ்மத்துடைய, பரக்கத்துடைய, நிஅமத்துடைய வாசலை திறக்க நினைச்சிட்டா, கொடுக்கணும்னு நினைச்சிட்டா, உலகத்துல எந்த சக்தியும் இல்லை அந்த அல்லாஹ் கொடுக்க நினைத்த அந்த பரக்கத்தை, அந்த நிஅமத்தை தடுப்பதற்கு. ஃபலா மும்சிக் ஃபலா முர்சில. ஆனா அல்லாஹ் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா யாராலையும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அல்லாஹுடைய சக்தி மட்டும்தான் ஃபைனல். அல்லாஹுடைய சக்தி தான் ஃபைனல். அதான் சொல்றேன், லில் காஃபிரீன், அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் வேதனை கொடுக்க நினைச்சிட்டான், ஃபலைஸ லஹு லைஸ லஹு தாஃபி', அந்த அல்லாஹுடைய வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு யாருமே இல்லை, எந்த சக்தியும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ், இந்த வேதனைகள் இருக்கிறதே இது அல்லாஹுடைய உயர் வழிகளிலிருந்து வரும். அல்லாஹுக்கு தனி வழி இருக்கு, அல்லாஹுக்கு ஸ்பெஷல் வழி. அந்த வழியிலிருந்து அல்லாஹுடைய கட்டளை வரும், அல்லாஹுடைய வேதனை வரும். எப்படி வரும் யாராலையும் சொல்ல முடியாது. எந்த ரூபத்தில் வரும், எந்த வடிவத்தில் வரும். நம்ம நினைப்போம் இவரு நமக்கு சாதகமானவர், ஆனா அவர் தான் நமக்கு வில்லங்கமா இருப்பார். நம்ம நினைப்போம் இவரு நம்மளுடைய மகா எதிரி, பரம எதிரின்னு சொல்லுவோம், அவர் தான் நமக்கு உதவியாளராக இருப்பார். அல்லாஹுடைய ஏற்பாடு. அதனால நமக்கு நிரந்தரமான எதிரியும் இல்லை, நிரந்தரமான நண்பனும் இல்லை. அரபியில சொல்லுவாங்க, அஹ்பீப் ஹபீபக ஹவுனம்மா, நீ ஓவரா ஒரு ஆளை பிரியப்படாத, ஓவரா என்ன செஞ்சிடாத, உன்னுடைய உள்ளத்தெல்லாம் கொடுத்துறாத. அஹ்பீப் ஹபீபக ஹவுனம்மா அஸா யகூன பகீதக யௌமம்மா, ஒரு நாள் நீ யார ரொம்ப ஓவரா பிரியப்பட்டியோ நம்பினையோ அவன் உனக்கு மகா எதிரியா மாறிடும். அப்கித் பகீதக ஹவுனம்மா, நீ ஒரு ஆளை ரொம்ப அதிகமா வெறுக்காத, ரொம்ப அதிகமா கோவப்படாத, எதிரின்னு நினைக்காத, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பழி வாங்கிடுறது, சும்மா விடக்கூடாது இன்னைக்கு அப்படின்லாம் நினைக்காது. அப்கித் பகீதக ஹவுனம்மா அஸா யகூன ஹபீபக ஹவுனம்மா, இவன் யாரை நீ பழி வாங்கணும், யாரை தீர்த்து கட்டணும், யாரை கீழே படுக்க வைக்கணும்னு நினைச்சியோ, அழிவை கொடுக்கணும்னு நினைச்சியோ, அவன் உனக்கே ஒரு நாள் நண்பனாக மாறிடுவான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரே ஒரு நிமிஷத்துல மாறிடுவான், ஒரு செகண்ட்ல மாற்றம் ஏற்பட்டு. கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹுக்கு ஸ்பெஷல் வழி இருக்கு. தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாரு 50000 சன. இந்த உயர் வழிகளில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மலக்குமார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது மட்டுமல்ல முஃமின்களுடைய ரூஹுகள் அல்லாஹ் வரை இந்த வழியாக சென்று அடையும். ஒரு நாள், அத கியாமத் நாளை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அந்த கியாமத் நாள் கான மிக்தாருஹு 50000 சன, 50000 வருடத்திற்கு சமமாக அது இருக்கும். ஒரு நாள், கியாமத் நாளுடைய ஒரு நாளே 50000 வருஷத்துக்கு சமமா. இதுலயே வந்திருக்கு, இது யாருக்கு? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு, பாவிகளுக்கு தான் இப்படி தெரியும். ரொம்ப நேரமே ஓடலை அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா?
ஆனா மோமீன்களுக்கு ஒரு தொழுகையுடைய அளவு தான் இருக்கும், பரலான ஒரு தொழுகையுடைய அளவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு லேசா சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு கடக்க வச்சிருவான். ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா. அதனால நபியே ரொம்ப அழகான முறையில் நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாக இருங்க. உங்களை கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, உங்களை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதனால நீ அதிகமா என்ன செய்யாதீங்க, கோவப்படாதீங்க. நீங்க அழகான முறையில பொறுமையாயிருங்க. இன்னஹும் யரவுனஹு பஈதா. அல்லாஹ்வுடைய வேதனை அவர்கள் மிக தூரமாக இருக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா வனராஹு கரீபா, நான் எப்படி பார்க்கிறோம், ரொம்ப சமீபத்துல இருக்கு நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சக்தியை பத்தி அல்லாஹ் சொல்றான். யௌம, ஒரு நாள், தகூனு ஸமாஉ கல் முஹல். இந்த வானம் இருக்கே, செம்பு உருக்குனா எப்படி உருகி எண்ணெய் மாதிரி ஆயிடுமோ அதே மாதிரி இந்த வானம் ஆயிடும். செம்ப உருக்குனா எப்படி தண்ணி மாதிரி ஆயிடும், ஜைத் மாதிரி ஆயிடும், எண்ணெய் மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இந்த வானம் உருகி போயிடும். வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்ன். மலைகள் பஞ்சு மாதிரி ஆயிடும். மலைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே ஒரு நாள் பஞ்சு மாதிரி பறக்கும். அந்த கியாமத் நாளுடைய திடுக்கம், அந்த பயங்கரம் எப்படின்னு சொன்னா, பாசமான நம்பக்கூடிய நண்பன் கூட விசாரிக்க மாட்டான், என்னப்பா ஏன் சுகமா இருக்கிற, எந்த பேச்சும் இருக்காது. வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை விசாரிக்க மாட்டான், எப்படி இருக்கிற. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய நிலை, ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய பாவத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆண்கள் அவங்க தங்களுடைய நிலையை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க. பெண்கள் அவங்க தங்களுடைய நிலைகளை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க. அங்க நண்பர்கள்லாம் இருக்காது, உறவுலாம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எல்லாம் இங்கதான், ரிலேஷன்ஷிப் எல்லாம் இங்கதான். ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, ரிலேஷனும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறோம். யுபஸ்ஸரூனஹும், அந்த நாள்ல நீங்க பாப்பீங்க. யவதுல் முஜ்ரிம், பாவம் செஞ்சவங்க அவங்க ஆசைப்படுவாங்க. லவ் யஃப்ததி, அதாவது பகரமாக கொடுப்பதற்கு, மின் அதாபி யௌமி இதின், இந்த நாளுடைய வேதனைக்கு பகரமாக கொடுப்பதற்கு பாவிகள் விரும்புவார்கள். யார தெரியுமா, பிபனி, தன்னுடைய பிள்ளைகளை. எல்லாம் என் பிள்ளைய வச்சுக்க, என்ன காப்பாத்திடு அப்படின்னு சொல்லுவான். பிபனி, தன்னுடைய பிள்ளைகளை பகரமாக ஆக்க விரும்புவாங்க. அது மட்டும் இல்ல, சாஹிபத்திஹி, காலம் பூரா நமக்கு நம்ம மேல அன்பை பொழிந்தார்கள், நமக்காக வேண்டி நல்லது கெட்டத்துல பங்கு பெற்றார்கள். எவ்வளவு உதவி செஞ்சாங்க காலம் பூரா. யாரே, நம்மளுடைய மனைவி. மனைவியை கொடுக்க விரும்புவான். சாஹிபத்தி, தன்னுடைய மனைவி, என் மனைவியை நீ வச்சுக்க, என் மனைவியை நீங்க எடுத்துக்கங்க, அதுக்கு பதிலாக என்ன வேதனையிலிருந்து விட்டு அப்படிமா. வாஹி, தன்னுடைய சகோதரனை அந்த ஃபித்யாவாக பகரமாக ஆக்க விரும்புவான். ஓ ஃபசீலத்திஹி லத்தி துவி, யாரெல்லாம் அரவணைத்தார்களோ, யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த உறவுக்காரர்கள் அனைவரையும் கொடுத்தாவது வேதனையிலிருந்து அவன் தப்பிப்பதற்கு ஆசைப்படுவான். ஒமன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம இன்ஜி, பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பூமியில, ஒமன் ஃபில் அர்தி, இந்த பூமியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஜமீஅன், அனைவரையும் கொடுக்க விரும்புவான். எதற்கு பகரமாக, சும்ம யுஞ்சி, அவன் வெற்றி பெறணும், அவன் வேதனையிலிருந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கொடுக்க துணிஞ்சிருவான். அதனால இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பும் இல்லை.
அவங்கவுங்க அவங்களுடைய யானப்சி தான். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுல கியாமத் நாளுடைய திடுக்கத்தை பத்தி எல்லாம் சொல்றான். வேற ஒரு இடத்துல இதனுடைய விளக்கங்கள் இதை விட பயங்கரமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். யௌம தذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அந்த நாள்ல கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய கற்பத்தை இழந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. எப்படி இருக்கும்? தெரியாம இருக்குமா? நம்ம இப்ப எப்படி சொல்றோம்? நம்மளுடைய தாய்மார்கள் அந்த பிரசவ நேரத்துல அவர்களுடைய வலி எவ்வளவு கொடூரமா இருக்கும். அவங்க சொல்றாங்க, நாங்க மௌத்து பக்கத்துல போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அவ்வளவு வலி, அவ்வளவு அவ்வளவு, அதாவது ரொம்ப கடுமையா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வேதனை அவங்களுக்கு தெரியாதான். யௌம தذهل كل مرضعة عما أرضعت. ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் தங்களுடைய கற்பத்தை இழந்து விடுவாள், பெற்றெடுத்து விடுவாள். அவங்களுக்கு அது தெரியாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவங்க ஒரு பிரமிப்புல, ஒரு போதையில இருப்பாங்க. அது குடி போதை இல்லை, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அது குடி போதை இல்லை. அது என்ன போதை தெரியுமா? அல்லாஹுடைய வேதனையுடைய போதை, வேதனையுடைய பயம். திடுக்கத்துல அவங்களுடைய மேல் பார்வை மேலே நிற்கும், கீழே பார்த்தவங்க கீழே இருப்பாங்க. அவங்களுடைய தலை, குனிஞ்ச தலை மேலே தூக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுத் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்போ ஒரு விடிவு காலம் வரும், இவர்களுக்கு ஒரு பதில் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுத் ஸாலிமூன். அநியாயக்காரர்களை விட்டும் அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான், கண்டுக்காம இருக்கிறான். அவன் பாட்டுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஃபலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுத் ஸாலிமூன் இன்னமா யுஅখিরஹும். ஏன் இப்படி தாமதப்படுத்துறான் தெரியுமா? அநியாயம் செய்யறவன், அட்டூழியம் செய்யறவன், மோசடி செய்யறவன், மகாநியாயக்காரன் இன்னைக்கு உலகத்துல, அவனெல்லாம் ஏன் உடனே பிடிக்காம அல்லாஹ் விடுறான் அப்படி சொல்றமா இல்லையா? அதுக்கு பதில் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுஅখিরஹும். ஏன் உடனே பிடிக்காம அவனை தாமதப்படுத்துவதெல்லாம் லியௌமின், ஒரு நாளைக்காக. தஷ்கசு ஃபீஹில் அப்சார். பார்வைகள் மேல் குத்தியே இருக்கும். தஷ்கசு ஃபீஹில் அப்சார். அவர்கள் தலை, குனிந்த தலை மேலே தூக்காது. அல்லாஹுக்கு முன்னால் கேவலப்பட்டு நிற்பார்கள், கை சேதப்பட்டு நிற்பார்கள், எல்லாத்தையும் இழந்து நிற்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளுக்காகத்தான் அவர்களை பிடிக்காம வச்சிருக்கோம், தாமதப்படுத்துறோம் நல்லா சொல்றோம். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் செல்ல போகிறோம். நமக்கே இதே நிலை நீடித்து கொண்டே இருக்காது. இந்த உலகத்தை விட்டே ஒரு நாள் போயிடுவோம். நம்மளுடைய ரூஹ் பர்ஸஹ்க்கு போக இருக்கு. ஆலமே பர்ஸஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு நாள், அந்த நாளை எல்லாம் கொண்டு வர இருக்கிறான். மஹ்ஷர் மைதானத்துல, மிகப்பெரிய அந்த மைதானத்துல நம்மெல்லாம் நிக்க போறோம். இந்த நாளை, இந்த ஒரு நாளை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த நாளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதெல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம். கவனத்துல அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழணும். நம்மளுடைய பிரயாணம் இருக்கே, ஆல்ரெடி ஸ்டார்டட். நம்மளுடைய பிரயாணம் எப்போவே ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. நம்ம ஆந்த வேயில இங்க வந்திருக்கிறோம். திருப்பி நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய பிரயாணம் தொடர்ந்துரும். நம்மளுடைய பயணம் திருப்பி தொடரும். நம்மளுடைய டெஸ்டினேஷன், நம்மளுடைய அந்த சேருமிடம் இருக்கே, ஜன்னத்.
நமக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால கண்ணியமானவர்களே, இது தற்காலிக இடம், டெம்பரரி பிளேஸ். இது தற்காலிக இடம், இது அசல் அல்ல. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, வாழ வரவில்லை. நாம் ஒரு மகத்தான வாழ்க்கையை தயார் செய்வதற்கு வந்திருக்கிறோம். ஒரு மகத்தான வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம். அதனால நம்ம எப்படி இருக்கணும்? கடலுக்கு மேல, தண்ணிக்கு மேல போகிற கப்பம் மாதிரி இருக்கணும், படகு மாதிரி இருக்கும். கப்பல் படகு தண்ணிக்குள்ளேயும் போயிடக்கூடாது, தண்ணி படகுக்குள்ளேயும் வந்துடக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. உலகத்தை உள்ளேயும் வச்சுக்க கூடாது, நம்ம உலகத்துக்குள்ள முழுகிடவும் கூடாது. உலகம் உலகம் சொல்லி கஷ்டப்படக்கூடாது. காசு பணம் அப்படின்னு சொல்லி அதுலயே அதே சிந்தனையில் இருக்கக்கூடாது. ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ரொம்ப கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் ரொம்ப லேசா எடுத்துக்கணும். நம்மளுடைய தாய்மார்கள் அப்படித்தான், ரொம்ப லேசா எடுத்துக்கணும். நம்ம ஆசைப்படுறோம், கிடைச்சா ஓகே, இல்லைன்னா விட்டுடணும். பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு நிற்க கூடாது. இல்ல எனக்கு இதை வாங்கி தரேன்னு சொன்னீங்க, வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, பரவாயில்ல, இருந்தா வாங்கி கொடுப்பாங்க. அதனால பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. உலக விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொடுப்பவன் அல்லாஹ், எடுப்பவனும் அல்லாஹ். எடுப்பவனும் அல்லாஹ். ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, நமக்கு பிரியமானவங்க போயிட்டாங்க, ரொம்ப துவண்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே கதறிக்கிட்டு இருக்க கூடாது. கவலை இருக்கதான் செய்யும், கவலைப்படவனான்னு சொல்ல. ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகன் இறந்து போனதுக்கு அழுதாங்க. ஒருத்தவர் சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரிலாம் அழுக வரதில்லை, நீங்க போய் அழுகுறீங்க. உன்னுடைய உள்ளத்திலிருந்து ரஹ்மத்தை இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் போட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்திருக்கு, முத்தம் போட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு 10 குழந்தை இருக்கு, நான் முத்தம் போடுறதே இல்லை. உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை எடுத்துட்டா நான் என்ன பண்றது? ரொம்ப ஓவரா என்ன செய்யறது? கவலைப்பட்டு சாப்பிடாம சிலவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இது எதனுடைய அடையாளம்? உலகம் அவர்களுடைய உள்ளத்துல பதிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இது நல்லதில்லை. இது இந்த நிலை இருக்க, இது மோசமான நிலை. நம்ம இந்த உலகத்துக்குண்டானவர்கள் அல்ல, நம்ம மறுமைக்குண்டானவர்கள். நம்ம அஹ்லுல் ஆகிரா, மறுமைவாசிகள், உலகதாரிகள் அல்ல. நம்மெல்லாம் அல்லாஹ்வை ஏற்ற மக்கள். அதனால நம்மளுடைய உள்ளங்கள்ல எப்பவுமே இந்த எண்ணம் இருக்கணும். நாம இந்த உலகத்திற்கு வாழ வரவில்லை, ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை முதல்ல சஅல ஸாயிலும் பிஅஸாபி வாகி, கேட்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய வேதனை எப்போ வரும்னு கேட்கிறானே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அந்த கிண்டலா சொன்ன அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது யாரு சொன்னா? இதனுடைய சபம் நுசூல் என்ன அப்படின்னா, நத்ர் இப்னு ஹாரிஸ்னு ஒரு ஆள் இருந்தார். நத்ர் இப்னு ஹாரிஸ்னு ஒரு ஆள் இருந்தார். அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். அவர்களுக்கு சுப செய்தி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. நீங்க மறுமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உங்களுக்கு இந்த மாதிரி மகத்தான பயங்கரமான வேதனைகள் உங்களுக்கு வரும். முன்னால் சென்ற அந்த மக்கள், ஆது சமூக கூட்டத்தார்களை அல்லாஹ் அழித்தான், அவர்களுக்கு வந்த வேதனை மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்னு விசலா சொன்னான். இதை கேட்ட உடனே நத்ர் இப்னு ஹாரிஸ் என்ற ஒரு மனிதன் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக் மின் இந்திக ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா. இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவா அழகா சொல்லி காமிக்கிறான்.
அந்த மனிதன் நபிக்கு முன்னால வந்து சொல்றான். யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட சொல்றான். அல்லாஹும்ம இறைவா, இன் கான ஹாதா ஹுவல் ஹக், இவர் சொல்றது உண்மையா இருந்தா, யார் சொல்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது உண்மையா இருந்தா, ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கல்மலை எங்களுக்கு பொழியவை. ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, கல்மலை எங்களுக்கு பொழியவை அப்படின்னு சொல்லி, அவை எத்தனா பி அஸாபின் அலீம், அல்லது ஒரு மகத்தான கடுமையான வேதனையை உடனே எங்களுக்கு கொடு. கிண்டலா, நக்கலுக்கு சொன்னான். அல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு. இவனுடைய இந்த கிண்டல் நக்கல் கோபம் வந்துருச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? உடனே பிடிக்க மாட்டான். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை அழிக்க நினைச்சிட்டா அல்லாஹ் உடனே பிடிக்கிறது இல்லை, கொஞ்சம் டைம் கொடுக்கும். இவனுக்கு டைம் கொடுத்தான். நதர் இப்னு ஹாரிஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைம் கொடுத்தான். அவன் எங்க அழிக்கப்பட்டான் தெரியுமா? பத்ரு போர்ல கொல்லப்பட்டான். கேவலமான முறையில கொல்லப்பட்டுட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரு போர்ல கேவலமான முறையில கொல்லப்பட்டான். அல்லாஹ் மிகப்பெரிய, அதாவது பொறுமையாளன் அல்லாஹ். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துறான். நபியே ஃபஸ்பிர், இந்த மாதிரி அநியாயம் செய்யறவங்களை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, பொறுமையா. இது அல்லாஹ்வுடைய, என்னுடைய வேலை. அநியாயம் செய்பவர்களை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறது ஏன் வேலை. பாவம் செய்பவர்களை எப்படி கவனிக்கணுங்கிறது என்னுடைய வேலை. ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நபியே ரொம்ப அழகான முறையில் பொறுமையா இருங்க. அவன் நினைக்கிறான், இன்னஹும், அவர்கள் நினைக்கிறார்கள், கிண்டல் செய்பவர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்பவர்கள் நினைக்கிறார்கள், இன்னஹும், அவர்கள் நினைக்கிறார்கள், யரவுனஹு பஈதா, அல்லாஹ்வுடைய வேதனை ரொம்ப தூரமா இருக்கு. அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வேதனை இருந்தா நாங்க தப்பிச்சுக்குவோம். எப்படி ஆது கூட்டத்தார்கள், சமூக கூட்டத்தார்கள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் அறிவாளிகள், நாங்கெல்லாம் சக்தி உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வந்துச்சுன்னா மலைகளுக்குள்ள போய் நாங்க தப்பிச்சுக்குவோம். அதே மாதிரி இவங்க சொன்னாங்க, நாங்க தூரமா அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கு, அது வரத்துக்குள்ள நாங்க தப்பிச்சிரும், எஸ்கேப் ஆயிடும். அல்லாஹ் பதில் சொல்றான், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா, வேதனை தூரமா இல்ல, வேதனை ரொம்ப பக்கத்துல இருக்கு. அல்லாஹ் சொல்றான், வ நராஹு கரீபா. கண்ணியமானவர்களே, அதனால் இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அநியாயம் செய்பவர்கள், பாவம் செய்பவர்கள், அவர்களுக்கு மகத்தான ஒரு நாள் இருக்கு, பழி வாங்கக்கூடிய நாள். அதனால நான் அநியாயம் செய்யறேன், இவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய அநியாயத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு நாளுக்காக வேண்டி எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளை பற்றி சொல்றான். மறுமை நாள் எப்படி இருக்கும்? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசிகளை நரகத்துக்கு அனுப்பிடுவான், சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான். அப்போ ஒரு ஆடு வடிவத்துல ஒரு உருவம் கொண்டு வரப்படும். ஆடு வடிவத்துல ஒரு உருவம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் கேட்பான், அதாவது ஃபயுக்ஃபு பைனல் ஜன்ன வன்னார், இந்த உருவம், ஆடு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவம் சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் மத்தியில் வைக்கப்படும். ஃபயுகாலு, சொல்லப்படும், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, ஹல் தாரிஃபூன மின் ஹாதா, இது என்னன்னு தெரியுமா? இந்த ஆடு மாதிரி இருக்க, இது என்ன தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் சொல்லுவாங்க, இது மூத்து, இது ஆடு மாதிரி இருக்க, இது என்னது? இது மௌத். எல்லோருக்கும் முன்னால அவர்கள் பார்ப்பதை போன்று என்ன செய்யப்படும்? அல்லாஹ் சொல்லுவான் மலக்கிட்ட, அந்த ஆடை அருங்க.
அந்த ஆட்டை அறுத்துருங்க. அறுக்கப்படும். அறுத்ததுக்கு பிறகு சொல்லுவான், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, குலூதுன் ஃபலா மௌத், நீங்க நிரந்தரமா இதிலே இருந்துறீங்க, உங்களுக்கு மௌத்தே கிடையாது. வயா அஹ்லன் நார், நரகவாசிகளே, குலூதுன் ஃபலா மௌத், நீங்க நிரந்தரமா இதை தங்கிடுங்க, உங்களுக்கு மௌத்தே கிடையாது. ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிட்டு சும்ம கர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுனாங்க. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஆயத்தை ஓதுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன்ஸிர்ஹும் யௌமல் ஹஸ்ரதி இது குதியல் அம்ர் வஹும் ஃபீ கஃலத்தின் வஹும் லா யுமினூன். நபியே, அந்த மோசமான பயங்கரமான படுபயங்கரமான அந்த நாளை பற்றி இவர்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. சாதாரண நாள் இல்லாது, வாழ்ந்திருக்கும் அவர்களை எச்சரியுங்கள். யோமுல் ஹஸ்ரா, அந்த கைசேதத்துக்குரிய நாள். பாவம் செஞ்சவன் கைசேதப்படுவான். ஆஹா, இப்படிப்பட்ட பாவம் செஞ்சிட்டமே, தொழுகாம இருந்துட்டமே, அடுத்தவனுடைய பொருளை அபகரிச்சிட்டமே, நேரங்களை வீணாக்கிட்டமே, அத்தா அம்மாவை திட்டமே, கஷ்டம் கொடுத்துட்டோமே, இப்படிப்பட்ட தப்பு செய்யாம இருந்திருக்கணுமே, மனைவிக்கு துரோகத்தை செஞ்சிட்டமே, கணவனுக்கு மரியாதை இல்லாம கணவனை கோபப்படுத்திட்டமே, எல்லாம் வரும். யௌமுல் ஹஸ்ரா, கைசேதத்துக்குரிய நாள். அந்த நாளை பற்றி எச்சரியுங்கள். இது குதியல் அம்ரு, அந்த நாள்ல உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதான் தீர்ப்பு. வீடே இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றான், பிளாட்ஃபார்ம் வாழ்றான், குடிசையில வாழ்றான், வீடே இல்லாம வெளியே நிழல்ல வாழ்ந்துட்டு, அவனுக்கும் முடிஞ்சு போயிடும். மாடா மாளிகையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவனுக்கும் முடிஞ்சிடும். சுகத்துக்கு முடிவு இருக்கு, கஷ்டத்துக்கு முடிவு இருக்கு, கவலைக்கு முடிவு இருக்கு, சந்தோஷத்துக்கு முடிவு இருக்கு. ஆனா மறுமையில எதுக்கும் முடிவில்லை, எதுக்கும் முடிவில்லை. முஸ்லிம்கள், அல்லாஹ்வை ஏற்ற மக்கள், பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த பாவம் அளவுக்கு தண்டனையை எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சொர்க்கத்தை கொடுப்பான். நம்ம நினைக்கலாம், சரி கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருவோம், போய் இங்க ஜாலியா இருந்துருவோம், பாவத்தை நல்லா செஞ்சுக்குவோம். அல்லாஹ் கொஞ்ச நாள் என்ன செய்வான், நம்மள நரகத்துல தூக்கி போடுவான், அது ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போவோம். அதுக்கு பிறகு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, எப்படியா இருந்தாலும் நமக்கு சொர்க்கம் கிடைக்குங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போவோங்க அப்படிங்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு நாள்ங்கிறது சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ ஒரு தொழுகையை விட்டுட்ட, வேணும் என்றே ஒரு தொழுகையை விட்டுட்ட, அல்லாஹ் தீர்ப்பு வழங்குறான், ஏப்பா நீ ஒரு தொழுகையை விட்டுட்ட, அதனால உனக்கு ஒரே அரை நாள், ஹாஃப் டே, உனக்கு என்னது நரகம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எத்தனை வருஷம் தெரியுமா? கிதாபில் எழுதுறாங்க, ஒரு மனிதன் ஃபர்லு தொழுகையை வேண்டும் என்றே விட்டாங்க, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 2800 வருஷம் நரகத்துக்கு போகணும். எத்தனை வருஷம்? 2000. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், கான மிக்தாருஹு, அந்த நாளுடைய அளவு, அந்த மறுமை நாளுடைய அளவு 50,000 சனா, 50,000 வருஷம். எதை கவனிச்சு? உலகத்திலேயே வருஷங்களை குர்ஆன் சொல்லுது. 50,000 சனா, 50,000 வருடம் ஒரு நாள். இப்போ இந்த கணக்கின் பிரகாரம் ஒரு அரை நாள் உனக்கு நரகம் அப்படின்னு முடிவாச்சுன்னா 25,000 வருஷம் நரகம். 25,000. தண்ணி கிடைக்காது, பயங்கரமான கஷ்டம். மாலிக்குன்னு ஒருத்தர் இருப்பாராம் அலைஹிஸ்ஸலாம், நரக காவலாளி. அவர் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், செவிடா படைச்சிருக்கான். அவர் என்ன கத்தினாலும் காதுல விழுகாது, என்ன கத்தினாலும் எத்தனையோ வருஷங்கள், பல வருடங்கள் கத்திக்கிட்டே இருப்பாங்களாம், தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடு.
பல வருஷத்துக்கு பிறகு என்னமோ நீ கத்திட்டு இருக்கே, என்ன 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 வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாராம். தண்ணி கொஞ்சோன்னு கொடுப்பா, தண்ணியா வேணும் உனக்கு அப்படின்னு. அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் நம்மளை எல்லாத்தையும் இந்த நரக வேதனையில இருந்து காப்பாற்றணும். சாதாரண விஷயம் இல்லை மேலானவர்களே. சீல் இருக்கு பாருங்க, சீல்னா தெரியுமா? பஸ் சீல் இருக்கு பாருங்க, அந்த சீலை பிடிச்சிட்டு வந்து வாயில ஊத்துவார். தொண்டையிலிருந்து அது எங்கெல்லாம் போதோ குடலை அப்படியே அறுத்துக்கிட்டு போயிடும், அறுத்துக்கிட்டு போயிடும். அல்லாஹ் காப்பாற்றும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக வேதனையை பத்தி ரொம்ப பயங்கரமா எல்லாம் சொல்லி காமிக்கிறான். 50,000 வருடம் அந்த நாள். ஆனா முஃமின்களுக்கு ஒரு தொழுகையுடைய நேரம் மாதிரி கடந்துடும். அல்லாஹ் லேசாக்கிடும். முஃமின்களுக்கு ஒரு தொழுகையுடைய அவ்வளவு பெரிய பயங்கரமான நாள் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? அந்த நாளுக்காக வேண்டி தயாரி. மன்கான யுரீது ஹர்ஸல் ஆஹிரத நஸீத் லஹு ஃபீ ஹர்ஸி. அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், அறிவாளியாக வாழணும் அல்லாஹ் விரும்புறான். எப்படி? யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு மறுமையுடைய சிந்தனையோடு, மறுமையுடைய தயாரிப்புக்காக வேண்டி, மறுமையில நான் சந்தோஷமா இருக்கணும், அங்கன வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்துல வாழ்வார்களோ, அல்லாஹ் இந்த உலகத்தை அவர்களுக்கு சரியாக்கிடுவான், நாளைக்கு மறுமையும் சரியாயிடும். மன்கான யுரீது ஹர்ஸல் ஆஹிரத நஸீத் லஹு ஃபீ ஹர்ஸி வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுதிஹி மின்ஹா வமா லஹு ஃபில் ஆஹிரதி மின் நஸீப். இந்த உலகத்துல நான் என்ஜாய் பண்ண போதும், அவனை மாதிரி கார் வாங்கணும், அவனை மாதிரி நான் வீடு வாங்கணும், அவனை மாதிரி நான் வந்து பணத்தை சம்பாதிக்கணும், பேங்க் பேலன்ஸ் அவனை மாதிரி எனக்கு நிறைய இருக்கணும், நான் இந்த உலகத்துல ஜாலியா இருக்கணும். என்ஜாய்மெண்ட் சொல்றாங்களா இல்லையா? ஒரே ஒரு வாழ்க்கை, அதனால என்ஜாய் பண்ணு. ஷைத்தானுடைய வார்த்தை இது. என்ஜாய் பண்றதுக்கு வரல நம்ம. யார் இந்த உலகத்துல என்ஜாய்மெண்ட் மட்டும், இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருந்துட்டா போதும் அப்படின்னு நகர்வார்களோ, அவர்களுடைய நீயத் எண்ணங்கள் அப்படி இருக்குமோ, அவர்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். நினைச்ச மாதிரி எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். வமா லஹு ஃபில் ஆஹிரதி மின் நஸீப். மறுமையில அவருக்கு எந்த பங்கும் இல்லை, மறுமையில அவர் கை சேதப்படுவார். அப்ப அல்லாஹ் அறிவாளி ஆக்கி இருக்கிறான், நம்மள அறிவாளி ஆக்கி இருக்கிறான். நம்ம இந்த உலகத்துல மறுமைக்காக வேண்டி அந்த எண்ணத்துல வாழ்ந்தோம்னா இதுவும் கிடைக்கும். சரி, ஒருத்தர் மறுமைக்காக வேண்டி வாழ்றாருங்க, கல்யாணம் முடிக்க மாட்டாரா? அல்லது என்ஜாய்மெண்ட் கிடைக்காதா? சந்தோஷம் கிடைக்காதா? பொருளாதாரம் கிடைக்காதா? வீடு கிடைக்காதா? வியாபாரம் கிடைக்காதா? அவருக்கு எல்லாம் கிடைக்கும், மறுமையும் கிடைக்கும், மறுமையும் கிடைக்கும். சில மனிதர்கள், ஹதீஸ்ல வந்திருக்கு, சில மனிதர்கள் இந்த உலகத்துல பஞ்சு மெத்தையில ஆனந்தமாக உறங்குவாங்க, நாளைக்கு மறுமையிலையும் அதே மாதிரி ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி தெரியுமா? கிடைத்த ஞாபகத்திற்கு நன்றி செலுத்தும். எல்லாம் நீ தான் கொடுத்த, நீ தான் கொடுத்த, நீ தான் கொடுத்த, வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் நீ தான் கொடுத்த, உனக்கே இல்ல புகழும் ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தூங்க போறோம், ஏசி போட்டுக்கிட்டு பஞ்சு மெத்தையில தூங்க போறோம், என்ன சொல்லணுங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, துஆ ஓதிட்டு படுக்கணும். எல்லா நேமத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான். அப்ப என்ன ஆகும்? இந்த எந்த நேமத்தை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படாது, எக்ஸ்ட்ரா, இது ஃப்ரீ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மாரிஜ்ல முழுமையாக வேதனைகளை பற்றியும் மறுமை நாளை பற்றியும், யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை நீங்க கண்டுக்காம விட்டுருங்க, அவர்களை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு பெரிய கவலைலாம் வேணாம் அப்படிங்கிற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் உடைய வார்த்தைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரால சொல்லி காமிக்கிறான். அடுத்த ஒரு சூரா இருக்கு, சூரா அன்-நூஹ். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்லி காமிக்கிறான். வகால நூஹ் ரப்பி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், கால நூஹ் ரப்பி இன்னஹும் அஸௌனி, நான் எவ்வளவு சொல்றேன் யா அல்லாஹ், இந்த மக்கள் என்ன கேட்க மாட்றாங்க. என் மகன்கிட்ட நான் எவ்வளோ படிச்சு ஓதுறான்னு சொல்றேன், கேட்கவே மாட்டான். தொழுவுன்னு சொல்றேன், கேட்கவே மாட்டான். சொல்றோமா இல்லையா? கவலைப்படுறோமா இல்லையா? கால நூஹ் ரப்பி, ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இன்னஹும் அஸௌனி, யா அல்லாஹ் எவ்வளவு சொல்றேன், இவங்க மாறு செய்யறாங்க. வத்தபஉ மன் லம் யஸிதுஹு மாலுஹு வ வலதுஹு இல்லா ஹஸாரா. இப்ப எதெல்லாம் நடக்குதோ அது அப்படியே அங்க நடந்திருக்கு. யாரே இவனுக்கு உதவி செய்ய மாட்டார்களோ, இவனுடைய பொருளாதாரத்தையும் இவனையும் அழிவுல போடுவார்களோ, அவன் கூட சேர்ந்துகிட்டு இருக்கான். நைட்டு தூக்க வரமாட்டான், வீட்டுக்கு தூங்க வரமாட்டான். யாரு குடிகாரனா இருக்கிறானோ, மோசமா இருக்கிறானோ, வீட்டு பேச்சு அத்தாம பேச்சு கேட்காம இருக்கிறானோ, அவன் கூட சேர்ந்துகிட்டு இருக்கான். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். சொல்றோமா இல்லையா? அது மாதிரி மாலுஹு வலதுஹு இல்லா ஹசாரா, இவனுடைய பொருளாதாரத்தையும் இவனுடைய குழந்தை செல்வங்களுக்கும் நஷ்டத்தை விளைவிக்க கூடியவர்கள் கூட இவங்க சேர்ந்திருக்காங்க. ஏன் பேச்ச கேட்க மாட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, வமக்கரு மக்கரன் குப்பாரா, அவர்கள் பயங்கரமான முறையில சூழ்ச்சி செய்யறாங்க, எப்படியாவது அழிச்சன்னு நினைக்கிறாங்க. வகாலு, அவர்கள் சொல்கிறார்கள், தங்களுடைய நண்பர்கிட்ட சொல்றாங்க, அந்த காஃபிர்கள், அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொல்றாங்க, லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், உங்களுடைய கடவுளை நீங்க விட்டுறாதீங்க. வலா ததருன்ன வத்தவ் வலா சுவாஅவ் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. 5 கடவுள் இருந்துச்சு. 5 கடவுளுடைய பேர் தான் இது. வத், யஊக், யகூஸ், நஸ்ரா. இந்த சுவா, இந்த 5 கடவுளை நீ விட்டுறாத. வகத் அதல்லு கசீரா, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இப்படி சொல்லியே இவர்கள் பல மக்களை கெடுத்துட்டாங்க. வலா தஸிதி ஸாலிமீன இல்லா ضلالا, வலிகேட்டை தவிர இவர்களுக்கு நீ அதிகப்படுத்தாத. இந்த அநியாயக்காரர்களுக்கு இவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய வேதனையில, மோசடியில் அவர்கள் மூழ்கி விட்டார்கள். நாளை மறுமையில நரகத்திலையும் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். அப்படி வேதனை கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஃபலம் யஜிது லஹும் மின் தூனில்லாஹி அன்சாரா, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. தனி கட்டதான், நஃப்ஸு தான். அதனால மேலானவர்களே, இந்த உலகத்துல அமல் செஞ்சா யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருத்தவங்க சுமக்க முடியாது. அத்தா தொழுகிறாருங்கிறதுனால மகன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. மகன் தொழுகிறாங்கிறதுனால அத்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது. மனைவி அம்மா நல்லா இருக்கிறாங்கிறதுனால கணவர் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. உதவி வேண்டா கிடைக்கலாம், எக்ஸ்ட்ரா அவர் காரணமா இருக்கிறாரு, அதனால நன்மைகள்ல அதிகமா கிடைக்கலாம், உதவி கிடைக்கலாம். ஆனா அசலியே விட்டுட்டாங்கன்னு வைங்க, தொழுகையே இல்லை. மனைவி தொழுதுகிட்டு இருக்காங்க, கணவர் தொழுகிறதே இல்லை. அல்லது மகன் தொழுகிறார், அத்தா தொழுகல, அத்தா தொழுகிறார், மகன் தொழுகிறது இல்லை, தொழுகையே இல்லை, சான்ஸே இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்லிடுவான், வாயை திறக்காத. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், எல்லாம் என் மகன், வாயை திறக்காத, உன் மகனே இல்லை, அவன் உனக்கே மகனே அவன் இல்லை, அல்லாஹ் சொல்லிடுவான். உடனே ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவாங்க? தௌபா செய்யறாங்க, எல்லாம் நான் தெரியாம கேட்டுட்டேன், நான் இதோட விட்டுறேன். ஏன்னா அவன் பாவி, மார்க்கத்தையே ஏத்துக்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையே ஏத்துக்கல. அதே மாதிரி தொழுகையே இல்லைன்னா யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. தொழுகை இருந்துச்சு, அடிப்படையான எல்லா விஷயங்களும் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பாவம் இருந்துச்சு. அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான்? தந்தையுடைய சிபாரிசினால மகனை எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். மனைவியுடைய சிபாரிசினால கணவனை சொர்க்கத்துக்கு, அசல் இருந்துச்சுன்னா கணவனுடைய சிபாரிசினால மனைவி எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். இது நான் ஏன் கருத்து சொல்ல, ஹதீஸுடைய அடிப்படையில் நான் சொல்றேன். ஒரு உஸ்தாத் என்ன செஞ்சாரு? பாடம் சொல்லி கொடுத்தார். ஒரு நல்ல மனுஷர் பல மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்.
நல்லது சொல்லி கொடுத்தார். இவர் சொல்றதை கேட்டு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அமல் செஞ்சு நல்ல மக்களா மாறி சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ள முடிவு வந்துருச்சு. போகும் பொழுது அந்த மக்கள் பார்ப்பாங்களாம், என்னுடைய உஸ்தாது எங்க அப்படின்னு. உஸ்தாது காணுமே, எங்க? உங்க உஸ்தாது பாவம் செஞ்சதுனால நரகத்துல தூக்கி போட்டுட்டோம் நல்லா சொல்லுவான். நரகத்திலையா? அது எப்படி? அவரால் தான் நாங்க சொர்க்கத்துக்கு போனோம், அவரால் தான் சொர்க்கவாதியாக நாங்க ஆனோம், நாங்க நல்ல மனிதனாக ஆனோம். அவர் நரகத்துல கிடக்க நாங்க மட்டும் சொர்க்கத்துல எப்படி சாத்தியம்? நாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டோம், அவரை சொர்க்கத்துல அனுப்பாம சிபாரிசு. ஹதீஸ்ல வந்திருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், சரி சரி அவரை கூட்டு போ அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? கூட்டு போ சொல்லிடும். அதே மாதிரி மனைவி, கணவன், பிள்ளைங்க, பெற்றோர்கள் எல்லாமே அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. ஆனா என்னது? அசல் இருக்கணும். 5 நேர தொழுகை, ஜகாத் கடமையா இருந்தா ஜகாத், ஹஜ் கடமையா இருந்தா ஹஜ், நோன்பு, இந்த பரலான விஷயங்கள் இருக்குல்ல, இது இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். சூரத்து தூர்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கும், பெற்றோர்கள் நல்ல மக்களாக இருக்கிறார்கள், நல்ல பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க, அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களோடு நாம் சேர்த்து வைப்போம். ஷர்த்தி என்ன? அந்த பிள்ளைகள் ஈமானுடையவர்களாக இருந்தால். சூரா தூர்ல அல்லாஹ் சொல்லி காமிக்க, அந்த பிள்ளைங்க அத்தா அம்மாவோட நீ ஆசை இருக்குன்னு ஆசைப்பட்டா நீ என்ன செய்ய? அத்தா அம்மாவும் நல்லது செய்யணும், அமல் செய்யணும், தொழுகணும், பிள்ளைங்களும் தொழுகணும். وقد اضلوا كثيرا ولا تزيد الظالمين الا ضلالا. அவர்கள் பாவம் செஞ்சதன் காரணமாக அவர்களை நம்ம நரகத்துல நுழைவிச்சிட்டோம். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. எந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது. மனைவி அழுதாலும் தொழுகை இல்லாத கணவனை சொர்க்கத்துக்கு அவங்களால கொண்டு போக முடியாது. கணவன் கதர்னாலும் தொழுகை இல்லாத பாவம் செய்யக்கூடிய மனைவியை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது. பிள்ளைங்களை அதே மாதிரி அழைச்சிட்டு போக முடியாது. சின்ன சின்ன பாவம் செஞ்சா அது வேற, ஃபர்லியே விட்டுட்டா ஒன்னும் செய்ய முடியாது. வகால நூஹ் ரப்பி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி இறைவா, லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, அல்லாஹ்வை உன்னை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை இந்த பூமியில நீ விட்டு வச்சிராத, எல்லாத்தையும் அழிச்சு. இன்னக இன் ததர்ஹும், அவர்களை நீ விட்டு வச்சேன்னு சொன்னா இதுல்லு இபாதக, உன்னுடைய எல்லா அடியார்களையும் அவங்க கெடுத்து நாசமாக்கிடுவாங்க. வலா எலிது இல்லா ஃபாஜரன் கஃபாரா, அவர்கள் பெற்றெடுக்கிறாங்கல்ல, அவங்க ஏற்கனவே உன்னை மறுப்பதினால் அவர்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளும் உன்னை மறுக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு யார் சொல்றா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அழிச்சுட்டான். இதுதான் ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, யா அல்லாஹ் அந்த மாதிரி நான் துஆ கேட்க மாட்டேன், என்னுடைய உம்மத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு ரப்பே அப்படின்னு துஆ கேட்டான். கடைசியில நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா நூஹ்ல அழகான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறான். இது நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். இதை இன்றிலிருந்து நம்ம துஆ கேட்க ஆரம்பிச்சிடணும். இது துஆ. இப்ப நான் சொல்ல போறேன்னு இது துஆ. ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி ஃபிர்லி, இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு, வலிவாலிதைய, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வலிமன் தஹல பைத்திய முஃமினன், முஃமினாக யார் என்னுடைய வீட்டுல நுழைஞ்சாங்களோ, என்னுடைய பிள்ளைங்க அவங்க என் முஃமினா இருக்கிறாங்க, என்னுடைய வீட்டுல நுழைந்தார்களே இருக்கிறார்களே முஃமினான நிலையில, அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வலில் முஃமினீன வல் முஃமினாத், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஃமின்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. வலா தஸிதி ஸாலிமீன இல்லா தபாரா, அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர நீ அதிகப்படுத்தாத. அப்ப துஆ செய்யக்கூடிய முறை என்னங்க? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நமக்கு துஆ செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்மளுடைய அத்தா அம்மாவுக்கு துஆ செய்யணும். மூன்றாவது யாருக்கு? மனைவி பிள்ளைகளுக்கு துஆ செய்யணும். நாலாவது யாருக்கு? உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும். அதான் தர்த்தீப், அதான் முறை. ரப்பி ஃபிர்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, வலிவாலிதைய, என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரு, வலிமன் தஹல பைத்திய முஃமினன், என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை மன்னிச்சிரு, வலில் முஃமினீன வல் முஃமினாத்,
எல்லா மீன்களையும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சு. இதான் தர்த்தீவு, துவா செய்யக்கூடிய முறை. அதனால என்ன செய்யணும்? முதல்ல அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு ரப்பே, அப்படிதான் துவா செய்யணும். என்னுடைய அத்தம்மா பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு, உலகத்துல முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரு. இதான் இந்த துவா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். இது சாதாரண துவா இல்ல. யார் இந்த மாதிரி ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தഖல பைத்திய முஃமின வலில் முஃமினீன வல் முஃமினாத், இந்த 4 தரப்பு மக்களுக்கு யார் துவா செய்வார்களோ, 4 தரப்பு மக்கள், நம்மளுக்கு, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு, நம்மளுடைய பிள்ளை மனைவி பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய சமூகத்திற்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுடைய உரிமையை நிறைவேற்றிய நன்மை அல்லாஹ் கொடுப்பான். பெற்றோர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட மனிதனாக ஆக்கிடுவான் துவா செஞ்சா. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ இந்த துவா செய்யி, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பெற்றோர்களுக்காக இந்த துவா நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட என்னைக்காவது கேட்டிருப்போமா? நமக்கே தெரியாது. முதல்ல நம்ம பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, வீட்டுக்கு போய் மகனே, மகளா இருந்தாலும் சரி மகனா இருந்தாலும் சரி, எனக்காக அல்லாஹ் கேட்க சொன்ன அந்த துவாவை நீ கேட்கிறியான்னு கேளுங்க. அதாவது பெற்றோர்களுக்காக பிள்ளைங்க துவா கேட்கணும்னு சொன்ன அந்த துவா உனக்கு தெரியுமா கேளுங்க. இது கண்டிப்பா கேட்கக்கூடிய விஷயம். அப்படி தெரியலன்னா உடனே அங்கேயே உட்கார்ந்து சொல்லிக் கொடுங்க. ரப்பனா, இறைவா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன குழந்தையாக நான் இருக்கும் பொழுது என்னை அன்பாக பாசமாக இரக்கத்தோடு என்னை எப்படி பராமரித்தார்களோ வளர்த்தார்களோ அதே மாதிரி அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்ய அல்லாஹ் துவா செய். குறிப்பா இது நான் இப்ப சொல்றது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது துவா கேட்கறது இருக்கு, அது வாஜிப் மாதிரி. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது நம்ம துவா கேட்கறது, பிள்ளைங்க துவா கேட்கறது எது மாதிரி? வாஜிப் மாதிரி. இறந்து போயிட்டாங்கல்ல பெற்றோர்கள், இறந்து போனதற்கு பிறகு பிள்ளைங்க துவா கேட்கறது பெற்றோர்களுக்காக ஃபர்து மாதிரி, கட்டாயம் துவா கேட்டே ஆகணும். ஒரு வக்து கூட விடக்கூடாது. அதுக்கு பல இடத்துல ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சிருக்கிறாங்க. ரப்பனா ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இது செஞ்சது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா செஞ்சாங்க, ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய, யால என் பாவத்தை மன்னிச்சிரு, வலிவாலிதைய என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வலில் முஃமினீன முஃமின்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யௌம யகூமுல் ஹிசாப், மறுமை நாள்ல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கறது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 4 தரப்பு மக்களுக்கு கேட்கிறாங்க, ரப்பிக்ஃபிர்லி, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, வலிவாலிதைய என்னுடைய பெற்றோர்கள், வலிமன் தഖல பைத்திய முஃமினன் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், வலில் முஃமினீன வல் முஃமினாத் முஃமினான ஆண்கள் பெண்கள், 4 தரப்பு. அப்போ நம்ம இந்த துவாவை மறந்துட கூடாது. இந்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இந்த துவாவையும் நம்ம கேட்கணும். அல்லாஹ் நமக்கு சொல்றான், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த துவாவையே நமக்கு பெற்றோர்களுக்காக வேண்டி துவா கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்ணியமானவர்களே, இப்போ ரப்பிக்ஃபிர்லி வலில் முஃமினீன் சொல்றோம். ரப்பிக்ஃபிர்லி, இப்போ நம்ம மூமின்கள் அனைவருக்கும் துவா கேட்டுட்டா என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? உலகத்துல எத்தனை முஃமின்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். இப்ப 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னா, நீங்க ரப்பிக்ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, அல்லது ரப்பிக்ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத் முஃமினான ஆண்கள் பெண்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு நீங்க துவா கேட்டா 200 கோடி நன்மை கிடைச்சிடும். எத்தனை நன்மை? 200 கோடி. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்லயே சொல்றேன், அதை விட கூட இருக்கலாம். எத்தனை மக்கள் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்மை எல்லாம் கொடுத்துறோம். எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு நன்மை எல்லாம் கொடுத்துறோம். ஆக அடிப்படையான விஷயம் பிள்ளைங்கள்ட்ட இருந்து அவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா இருக்கே,
இது அதிகப்படியான சிறப்புகளே அவர்களுக்கு ஏற்படுத்தும். அடிப்படை இல்லைன்னா நீங்க என்ன துவா செஞ்சாலும் வேஸ்ட். அடிப்படை இல்லை, அல்லாஹ் தான் காப்பாற்றணும், அல்லாஹ் கையில இருக்கு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அல்லாஹ்ட்ட விட்டுருங்க, அல்லாஹ் மன்னிச்சா மன்னிக்கலாம். தொழுகை இல்லாம போயிட்டாரு, தொழுகை அறவே இல்லை, பரலான எதுவுமே இல்லை, போயிட்டாரு, இது அல்லாஹ் கையில இருக்கு. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். ஆக நம்ம இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். சூரா நூஹுடைய கடைசி அந்த ஆயத்திற்கு மிக அழகான துவா. நம்மளுடைய பிள்ளைகளுடைய தர்பியத்திற்கு, நம்மளுடைய மனைவி உடைய தர்பியத்திற்கு, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது மிக ஏற்றமான துவா. இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு இன்றையிலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பேசினோமோ கேட்டோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானா. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اغفر لنا ولوالدينا وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا اغفر لنا ولوالدينا ولإخواننا ولأخواتنا ولأصدقائنا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஜஸாக்கல் ஹைர் ஹம்தன் கசீரன் தையிபன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எதை கேட்டோமோ அதன்படி நடந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாதாந்திர தமிழ் பயான் நடைபெறுகிறது. 68 பயான்கள் இதுவரைக்கும் நடைபெற்று முடிந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ், இனி வரும் காலங்களிலும் சிறப்பாக நடைபெற அல்லாஹ்வை துவா செய்தவனாக. அடுத்த மாத பயான் இன்ஷா அல்லாஹ் 11th January, செகண்ட் சண்டே ஆஃப் ஜான்வரியில் இன்ஷா அல்லாஹ் நடைபெற உள்ளது. மற்ற விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுபஹான ரப்பிக ரப்பி இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.